என்னடா அரிசிலாம் இல்லைடா, ரேஷனுக்கு போனாதான்டா அரிசி. தோசை தான் சுட்டிருக்கேன். ஆமாம், நீங்கள் 2 பேர், நீ வந்து இந்த வீட்டு நாய், இவன் கூட உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கான். இது வேறு புதுசாக கூட்டின்னு வந்துருக்கே சாப்பாடு செய்யணும். என்கிட்ட சோறு இல்லாத நேரத்தில். ஏம்மா நீ அங்கே அந்த வீட்டு நாய் தானே? தள்ளுறா. ஏம்மா தள்ளுறா. அந்த வீட்டு நாய் தானே? நீயும் கூட வந்துடுறீ. உங்கள் ஓனர் என்ன சாப்பாடு போட மாட்டாங்களா? எங்கள் வீட்டு நாய் வந்தால் மட்டும் அடிச்சு தெத்துவாங்க. சரி விடு, அவங்க தான் எங்களை எதிரியாக நினைக்கிறாங்க. ஆனால் நான் உன்னை கூட எதிரியாக நினைக்கல, அவங்களும் எதிரியாக நினைக்கல. இதுமா இருந்து சாப்பிட்டு போம்மா. என்னம்மா இந்தம்மா இந்த இந்தடா நீ இந்தடா சி சாப்பிடு. பேப்பர் இந்த சாப்பிட்றா. இந்த வாடன்னா அந்த பக்கத்து வீட்டு நாய் குத்துருவேன். அடே இந்த சாப்பிடு இந்த. சரி சாப்பிட்டு 3 பேரும் போயிட்டு விளையாடுங்க. உன்னை நல்லா காய வைக்கிறாங்க, உடனே சாப்பிட்டுட்டு அதை பற்றியா அதை வச்சு வேடிக்கை பார்க்குது. இது பற்றியா இதுவும் வச்சுன்னு வேடிக்கை பார்க்குது. இதுங்களுக்கெல்லாம் நல்லா ராஜா சோறு கறி வாரானே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால கொஞ்சம் இறங்கல உனக்கு இறங்கல. அன்னிலாம் ஆனால் புதுசாக வந்துக்கிற இந்த நாய் பாரு, உன்னோடத கூட சாப்பிடுது பாரு. வெறும் தோசை தான் போட்டேன், எவ்வளோ அழகாக சாப்பிடுது. நீங்கள் 2 பேரும் வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க இல்லை? கவுச்சி இல்லாத அவங்க வீட்டில் கவுச்சியா சாதாவே கண்ணில் காட்ட மாட்டேன்றாங்க. அது பார் சுத்தமாக தின்னுது பார். ஏண்டா இப்போ பார்த்து என்ன பிரயோஜனம்? அவன் தின்னுட்டான். ஓ தின்னவும் மனசு வரல, கவுச்சி இல்லாத இறங்கல உங்களுக்கு. டேய் நீ நான் தின்ன மாட்டியா? இதோட சாயந்தரம் நைட்டுக்கு தான் சாப்பாடு. இதையும் கோட்டை விட்டுறாது. அந்த பொம்பளை நான் வந்து சாப்பிட்றோம். ஒழுங்காக சாப்பிடுறா எனக்கு.